கண்ணம்மா சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வந்து வெண்பா நம்ம பாரதி கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாரதி வந்து போன் எடுக்கிற மாதிரி இல்ல. நம்ம வெண்பா வந்து நினைக்கிறாங்க, என்ன பாரதி அவ்வளோ ஆயிடுச்சு உனக்கு, நான் எவ்வளவு பண்ணாலும் போன் பண்ணாலும் நீ எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம பாரதிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. என்ன வெண்பா அப்படி போன் பண்ணிட்டே இருக்காளே, நம்மளை பத்தி இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்துல இருக்காரு. திரும்பவும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் போன் பண்றேன், நீ என்னதான் பண்றேன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி வெண்பா திரும்பவும் கால் பண்றப்ப வேற வழி இல்லாம பாரதி வந்து போன் எடுக்கிறாரு. என்னதான் வெண்பா வேணும் உனக்கு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ வந்து வெண்பா சொல்றாங்க, பாரு பாரதி, இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் முடிவு பண்ணணும். என்னோட வாழ்க்கை இனிமே என்னால வாழ முடியாது. என் வயித்துல வந்து குழந்தை இருக்கு, அது வந்து அப்பாவோட பேர் தெரியாம அது வாழாது. அதனால இந்த கையில இருக்கிற விஷ பாட்டில் இதை வந்து நான் குடிக்க போறேன். அதுக்காக உன்னை நான் மிரட்டுறதுக்காக இதை நான் செய்யல. உன்னோட வாழ்க்கை நீ எப்படி முடிவு பண்றியோ அந்த மாதிரி தான் நானும் வந்து முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா எல்லா விஷயத்தையுமே வந்து பாரதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைய கூட கலைக்கிறேன் அப்படின்னா அதை கழிச்சிட்டு எதுக்காக பாரதி நான் வந்து வாழ போறேன், அதனால வந்து இந்த குழந்தையோட நானும் சேர்ந்து சாகலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாரதியை இரிட்டேட் பண்ற மாதிரி நம்ம வெண்பா வந்து போன்ல பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது பாரதிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அதே நேரத்துல கோவப்படுறாரு. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்ன திருப்பங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்ய தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.